இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் போட்டியிட தங்கள் தரப்பில் வேட்பாளர்கள் தயாராக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்தியிருக்கும் கலந்துரையாடலை காணலாம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக 2 நாட்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு இன்றைய தினம் விரிவாக அது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்தார். நேற்றைய தினம் அந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் ஓபிஎஸ் சார்பில் கலந்து கொள்ள முடியாத புகழேந்தி மற்றும் அவர் தரப்பு எம்பி தர்மர் அவர்கள் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தங்கள் தரப்பு பல்வேறு விதமான அந்த கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் தற்பொழுது நேரடியாக கேட்டுள்ளோம். சார் வணக்கம். நேற்றைய தினம் அந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆலோசனை நீங்க இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கோம், என்ன சொல்லி கழக ஒருங்கிணைப்பாளர் எங்களது மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் எம்பி பிஸியா இருந்தாரு, முடியல சந்திக்கிறதுக்கு. ஆகவே நேற்று 10 நிமிடம் கொடுத்து ஒவ்வொருவரையும் சந்தித்தார் தலைமை தேர்தல் ஆணையாளர். ஆகவே தேர்தலில் என்னென்ன வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் எங்க பழனிசாமி அணி சார்பாக நேற்றைய தினம் அவர்கள் சந்தித்தார்கள். எங்கள் அணி சார்பாகவும் சந்தித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையத்திற்கு மனுவாக கொடுத்திருக்கிறோம். இப்போ ஒரே நாளில் தேர்தல் நடத்தணும்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் எந்த கட்டமாக நடத்தினாலும் ஒரே நாளில் நடத்தினாலும் சந்திக்க தயார். அந்த நிலைமையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார்கள். இது சம்பந்தமான கடிதத்தை விரிவாக கொடுத்திருக்கிறோம். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.